2025 ஜனவரி மாதம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா 7150 ரூபா இந்த தங்க விலை. இப்போ அக்டோபரில் 11,500 வந்து ஏறி இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி பாக்குற அதிர்ச்சியா தாங்க பாக்குறேன் நாங்க இதை. ஆமா, பின்ன அன்னைக்கு இருந்த விலைக்கு இன்னைக்கு இந்த விலை இருக்குனாக்கா அதிர்ச்சியா தானே இருக்கும். இல்லாத மக்களுக்கு அதிர்ச்சி தானே, இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு 50 சவரம் போடணும்னு ஆசை இருக்கிற நிலைமை. எனக்கு கல்யாணம் சொல்லலாம் 6000 ரூபாய். இன்னைக்கு என்ன விலை தெரியுமா? 1,00,000 ரூபாய். நீங்க 10,000 இருந்தா ஒரு 1,000 எடுத்துட்டு வரலாம்னு போனா 1/2 சவரம் எடுத்துட்டு வந்தோம். இன்னைக்கு அப்படிலாம் எடுக்க முடியாது. இன்னைக்கு எடுக்கணும்னா போனோமா ஒரு 5,000 ஒரு 10,000 ஒரு 100 200 1000 கட்டி வச்சு அது கூட கொஞ்சம் காசு போட்டு எடுக்க முடியுமே. இன்னைக்கு மொத்தமா எடுக்கிற நிலைமை கிடையாது உண்மையாலுமே நாட்டுல. அன்னைக்கு 20 சவரம் போட்டவங்க இன்னைக்கு 10 சவரம் போடுறாங்க, அவ்வளவுதான். அது பாதி தான் பண்ணுவாங்க, வேற பண்ண எப்படி முடியும்? எதுக்கோ ஸ்டெப் எடுக்கணும். ஆனால் இது தங்கம் விலை ஏறது வந்து யாரும் அதை பற்றி பேசவும் இல்லை, எடுக்கவும் இல்லை. ஒரு நாளைக்கு 4000 5000 6000 உயர்ந்தினா போகுது. நடுத்தர மக்கள்லாம் எப்படி தங்கத்தை வாங்கி எப்படி இது பண்ணுறது? ஏறி இருக்கு. எது விலைவாசி கம்மியாக இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாமே விலைவாசி ஏற்றி 4 பொம்பளை பசங்க வச்சுன்னு எப்படி கட்டி கொடுப்பாங்க? எவ்வளோ தங்கம் போடணும்னு நினைக்கிறீங்க உங்கள் பொண்ணுக்கு? இப்போ விற்கிற விலைக்கு 5 பவுனே போடுறது ரொம்ப கஷ்டம் தான்ப்பா. எங்களுக்கு ஒரு 50 100க்கு தான் அன்றாட வருவாய் எங்களுக்கு. இதை கொண்டு நாங்க எப்படி இந்த விலை வித்தா தங்கம் சீர்சனத்திய ஒரு கட்டில் பீரோ எல்லாம் கொடுத்து அதுங்க கேட்குற பொருளை கொடுத்து ஒரு கூலி வேலை செய்யறவங்க கூட உங்க வீட்டுல என்ன போடுவீங்க உங்க பொண்ணுக்குன்னு தான் கேட்கறாங்க. ஐயோ அனுப்பிச்சிடுங்க நாங்க இட்டுன்னு போயிடுறோம்னு யாரும் சொல்ல போறது இல்லை.